அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதை இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். அதிமுகவை மொத்தமாக கொண்டுட்டு போய் பாஜகவிடம் அடமான வைத்து விட்டார். அதெல்லாம் காவி ட்ரெஸ் போட்டு வள்ளுவரே போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னும் போது இஸ் டோட்டலி சரண்டர். இந்திரா காந்தி ஆதரித்தாலும் சரி, வாஜ்பாய் ஆதரித்தாலும் சரி, மன்மோகன் சிங் ஆதரித்தாலும் சரி, எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மாநில சுயாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய ஒவ்வொரு முறையும் நான் இருப்போம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய எக்ஸ் பக்கத்துல தாய்மொழி தினத்துக்காக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்துல திருவள்ளுவர் படம் காவி உடுத்தின படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது நிறைய எதிர்ப்பு கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த படம் நீக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதை இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். டோட்டல் சரண்டர்ன்னு சொல்வார்களே, அது போல ஆகிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பேசி முடிக்க கூட இல்லை. அது பட்ஜெட்டில் என்ன இருந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாடியே பட்ஜெட்டை வரவேற்றவர் தான். பிஜேபிக்காரர் கூட வரவேற்கல. அவங்க பட்ஜெட் முடிச்ச பிறகு தான் அவங்க கருத்து சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா பேச ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்கெல்லாம் பட்ஜெட்டை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், சிறந்த பட்ஜெட்னு சொல்லிட்டார். ஸோ அதிமுகவை மொத்தமாக கொண்டுட்டு போய் பாஜகவிடம் அடமான வைத்து விட்டார். அவருடைய எதிரொலி தான் இந்த படம்லாம் போடுறாங்க. இப்போ எடுத்துட்டாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு அது வழக்கமான ஒன்று தான். 13 பேரை தூத்துக்குடியில் துப்பாக்கியில் சுட்ட போது என்ன சொன்னார் அவர்? டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நொண்டி சாக்கு சொல்வார். ஆக ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இது ஒன்று. இல்லை, பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது வச்சதற்கு பின்பாக நீங்களே கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கீங்க. இது போன்ற தமிழகத்தோட நலன்களுக்கு எவ்வித வேணாலும் செய்யாம பாஜக இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணி வச்சுட்டு ஒரு தேர்தலுக்காக மட்டும் செயல்படக்கூடிய அதிமுக எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னா சொல்லிருந்தீங்க. இப்ப அந்த புகைப்படம் முன்னாடி ஆளுநர் பயன்படுத்தினாரு, பாஜக பயன்படுத்தினாங்க. இப்ப சொல்றேன், பாஜகவை விட தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர் தான் எடப்பாடின்றது நிரூபிச்சார். உதாரணம் சொன்னேன் இல்லையா, நிர்மலா சீதாராமன் 2 மணி நேரம் பட்ஜெட்டை படித்தாங்க. ஆனால் நீங்கள்லாம் பத்திரிகையாளர் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்க, 10 நிமிஷம் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தோடனே பட்ஜெட்டை வரவேற்கிறேன், சிறந்த பட்ஜெட்டை படிக்கிறதுக்கு முன்னே வாழ்த்துன்னு வரணும். அதனால் ஏதோ ஒரு பிளைண்டாக டோட்டலாக சரண்டர், வேறு வழி இல்லை, அடமான வச்சுட்டார். இது அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் புலப்படும். அவருடைய சம்பந்தியை மாற்றியிருக்கிறார். ஆகினால அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட 52 ஆண்டு காலம் இருந்த ஒரு கட்சியை கொண்டு போய் டெல்லிக்காரரிடம், குறிப்பாக பாஜகவிடம் அடமான வைத்து விட்டார் என்பதுதான் யதார்த்தமான. தேமுதிக கூட்டணிக்கு வந்ததற்கு பின்பாக பல கட்சியினர் கூட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வேற கட்சி யாரும் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? திமுக டெய்லி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆக தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கார். அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சிகள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே நம்ம போகிற லைனை பார்த்தா எதிரிகளுக்கு யாருமே எங்களுக்கு இருக்க மாட்டாங்களோன்ற ஒரு ஏற்படக்கூடிய அளவுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் முழுமையாக தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து விட்டார்கள். ஆகவே எல்லோரும் இங்கே தான் வரணும், ஒவ்வொருத்தராக வந்திருக்கிறாங்க. நாங்களும் எல்லோரும் அக்காமடேட் பண்ணி, அண்ணா எப்படி 67 எல்லா கட்சி தலைவரையும் வச்சு ராஜாஜியை வச்சுட்டு இருந்தார், பி. ராமமூர்த்தி வச்சுட்டு இருந்தார். அதுபோல் அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அதே மோட்டில் போயிட்டுருக்காரு. அண்ணா இப்படி 67 எல்லோரும் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு பார்க்காம, மாப்போசி, சீபா ஆதித்யநாரை, ராஜாஜி, ராஜாஜியெல்லாம் பெரிய தலைவர். ஆனால் எந்த பலமும் இல்லாத மாப்போசி கட்சியும் கூட அண்ணா அரவணைச்சு போனார். அதுபோல் அந்த மனப்பான்மையோடு தான் எங்கள் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டலோடு அரசியலுக்கு வந்த காரணத்தினால தளபதி மு.க. ஸ்டாலின் அதே லைனில் தான் போயிட்டு இருக்காங்க. ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்திருக்காங்க. எதிர் தரப்புல இருந்தவங்களும் திமுக ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. போற போக்கு பார்த்தா எடப்பாடியை தவிர மற்ற எல்லாருமே எங்களை தான் ஆதரிப்பாங்கன்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார். காரணம், எடப்பாடி கமிட் ஆகிட்டார். அவர் நீ அதெல்லாம் காவி
இது ட்ரெஸ்ஸு போட்டு வள்ளுவரே போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னும் போது இஸ் டோட்டலி சரண்டர். அவரை தவிர மற்ற பேர் இங்கே ஆதரிக்கக்கூடிய நிலை தேர்தலுக்கு முன்னால் வந்தாலும் வரும். அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேணும், மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை நம்ம வந்து சபையில தாக்கல் பண்ணிருக்கோம் சட்டசபையில. அப்படி இருக்கும்போது அப்ப சட்டசபையில எதிர்க்கட்சி இபிஎஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல நீங்க இதை ஏன் எடுத்துட்டு வரீங்க, பிஜேபி இருக்கும்போது இதை எடுத்துட்டு வரீங்க, பிஜேபி ஆகாதுங்கிறதுக்காக நீங்க மாநில சுயாட்சியை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பாஜக எதிராக பேசுறாங்க. தவறான முன்னெடுப்பு. பாஜகவுடன் நாங்கள் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டு போது கூட மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று வைத்து அதில் தலைவர் கலைஞர் அவர்கள் பல கோரிக்கைகள் வைத்தார். அவர் இருக்கிறவர்களும் அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி வரல, அதுக்குரிய நடவடிக்கை வாஜ்பாய் எடுக்கல. நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிற போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசை நாங்கள் இயக்கிக் கொண்டிருந்தோம். அதுக்கு ஒத்ததாக இருந்த காரணத்தினால்தான் அவருடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக அப்போது இருக்கும்போது வாஜ்பாயால். அதனால் எங்கே எப்பவும் சரி நாங்கள் ஆதரிக்கிற போது இந்திரா காந்தி ஆதரித்தாலும் சரி, வாஜ்பாய் ஆதரித்தாலும் சரி, மன்மோகன் சிங் ஆதரித்தாலும் சரி, எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மாநில சுயாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய ஒவ்வொரு முறையும் நான் இப்போ வலியுறுத்தி தான் கேட்டிருக்கோம். மன்மோகன் சிங் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஏறத்தாழ 56,000 கோடி டிஆர் பாலனுடைய இலாக்காவுக்கு இந்தியாவிலே அதிகமாக ரோடில் கொண்டது. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து போனாலும் சென்னையிலேருந்து 4 மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த 5 ஆண்டு காலத்துக்கு டிஆர் பாலன் இருந்து 56,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுனால தான் தமிழ்நாடு இங்கே வளர்ச்சி இருந்தது. அதனால் எவ்வளோ பெரிய வளர்ச்சி, இந்த 11.69 வருவது கூட அடிப்படையான காரணங்கள் தான். சொன்னது போல் இன்னைக்கு தான் குழு அமைச்சிருக்கிறோம். 22ஆம் தேதியிலும் துவங்கணும். எங்கள் இந்த குழுவினுடைய தலைவர் யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்பதை இன்னைக்கு தெரிவிப்பார்.